நவக்கைலாயங்களில் மூன்றாவது திருத்தலம், நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு உரிய திருத்தலம். எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்? கைலாசநாதர் திருக்கோவில், கோடகநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிற தகவலை சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். கோடகநல்லூர், இந்த பெயர் புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கிற கார்கோடகனோடு தொடர்புடையது. அந்த தகவல் என்ன? கார்கோடகன் சிவபெருமானை வணங்கிய திருத்தலம். எதுக்காக வணங்கினார்? கார்கோடகன் மூலம் இந்த தலத்துக்கும் மகாபாரதத்திற்கும் தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? கார்கோடகன் மூலம் இந்த தலத்துக்கும் நளன் மகாராஜாவுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த தகவல் என்ன? நவக்கைலாயங்களில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உரிய திருத்தலங்களுக்கு சூரிய கைலாயம், சந்திர கைலாயம் போன்ற பெயர்கள் இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த தலத்துக்கு என்ன பெயர்? நவ கைலாயங்களில் மேல் கைலாயங்கள் அப்படின்னு போற்றப்படுகின்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. அந்த தகவல் என்ன? இந்த தலத்துல கல்யாண வரத்தை அருளும் நந்தி தேவர் இருக்கார். அந்த தகவல் என்ன? இந்த கோவிலுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவிலை பார்க்க போறோங்கிற தகவலை சொல்ல போறேன். கோடகநல்லூர் கார்கோடகனோடு தொடர்புடையது. கார்கோடகன் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு நாகராஜா. அவர் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலம். அதனால இந்த தலத்துக்கு ஆதி காலத்துல கார்கோடகநல்லூர் அப்படிங்கிற பெயர் தான் இருந்திருக்கு. இந்த பெயர் மருவி கொடுங்கநல்லூர் அப்படின்னு மாறி இருக்கு. நாம வாழ்ற இந்த காலகட்டத்துல இந்த பெயர் மேலும் மருவி கோடகநல்லூர் அப்படின்னு அறியப்படுது. இந்த காலகட்டத்துல இது ஒரு சிறிய கிராமமா இருக்கு. கார்கோடகன் எதற்காக இங்கு சிவபெருமானை வணங்கினார்? இவரோடு தொடர்புடைய ஒரு புராண நிகழ்வு மகாபாரதத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. மகாபாரதம். சமிக முனிவரும் அவருடைய மகனான ஸ்ருங்கியும் கௌசிக நதிக்கரையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வராங்க. கௌசிக நதி இந்த காலகட்டத்துல கோசி நதின்னு அறியப்படுது. இந்த நதி பீகார் மாநிலத்திலும் நேபாளத்திலும் பாய்ந்து ஓடுகிறது. பரீட்சத் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனின் மகன், அபிமன்யுவின் மகன், அதாவது அர்ஜுனனின் பேரன். ஹஸ்தினாபுரத்தை தர்மருக்கு பின்னாடி பரீட்சத் தான் ஆட்சி பண்றார். ஒரு முறை பரீட்சத் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாரு. வெகு தொலைவு போயிடுறாரு. தாகமா இருக்கு. தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கிறார். சமீக முனிவரின் குடிலை அடைகிறார். பரீட்சத் போன சமயத்துல சமீக முனிவர் தவத்துல உட்கார்ந்திருக்கார். அவருடைய மகனான ஸ்ருங்கி விறகுகளை எடுத்துட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்கார். முனிவரை கூப்பிட்டு பாக்குறாரு பரீட்சத். முனிவர் தவத்துல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறார். தாக மிகுதி கோபமா மாறுது. தரையில இறந்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து முனிவருடைய கழுத்துல போட்டு விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு பரீட்சத். சமீக முனிவருக்கு இது எதுவுமே தெரியறதில்ல. ஆழ்ந்த தவத்துல இருக்கார். காட்டுக்குள்ள போன ஸ்ருங்கி திரும்பி வரார். தந்தையுடைய கழுத்துல இருக்கிற இறந்த பாம்பை பாக்குறார். கடும் கோபம் ஏற்படுது. தவ சக்தியின் பயனாக என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறார். கௌசிக நதியின் நீரை எடுத்து பரீட்சத்துக்கு சாபமிடுறார். இன்னையிலிருந்து 7வது நாள் பாம்பு தீண்டி நீ இறந்து போவாய் அப்படிங்கிறது தான் அந்த சாபம். தகவல் பரீட்சைக்கு எட்டுது. முனிவனின் சாபம் கண்டிப்பா தன்னை கொன்னுடும்னு பயப்படுறார். பாம்பு நுழைய முடியாத ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அங்க போய் தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதன்படி நீர்நிலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு அரண்மனைக்கு போயிடுறார். ஆனா முனிவருடைய சாபம் நிச்சயமாக நடக்கும். சாபத்தின் பயனாக மன்னனுக்கு கொண்டு வரப்பட்ட மாங்கனியில கார்கோடகன் சிறிய பாம்பு கோலத்துல இருந்து மன்னனை தீண்டார். இவ்வாறாக பரீட்சத் மன்னன் இறந்து போறார். பரீட்சத் மன்னனுடைய மகன் ஜனமேஜயன் ஒரு பாம்பு தன் தந்தையை தீண்டி இறந்துட்டாரு அப்படிங்கிறதுனால கடும் கோபம் அடைகிறார். பாம்பு இனத்தையே அழிச்சிடணும்னு முடிவு பண்றார். அதுக்காக
யாகம் ஒண்ண நடத்துறார். பல பாம்புகள் அந்த யாக குண்டத்துல விழுந்து உயிர் துறக்குது. கார்கோடகனுக்கும் செய்தி எட்டுது. தன்னுடைய பாவத்திலிருந்து முக்தி பெறுவதற்காகவும் ஜனமேஜயன் நடத்தும் யாகத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் கார்கோடகன் பெருமாளை நோக்கி தவம் பண்றார். அவருக்கு காட்சி கொடுத்த பெருமாள் கார்கோடகனுடைய பாவத்தை நீக்க வல்லது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு புண்ணிய தலம் அப்படின்னு சொல்றார். அந்த தலத்துல இருக்க சிவபெருமானை வணங்க கார்கோடகனுக்கு பாவத்திலிருந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பெருமாளின் அறிவுரைப்படி கார்கோடகன் அந்த புண்ணிய தலத்துக்கு வந்து சிவபெருமானை வணங்கி முக்தி அடைகிறார். அந்த புண்ணிய தலம் தான் கோடகநல்லூர். இந்த கோவிலோடு தொடர்புடைய தலவரலாறுல பரீட்சத் மகாராஜா இல்ல, அவருடைய மகன் தான் ஒரு முனிவருடைய கழுத்துல பாம்ப போட்டாரு அப்படிங்கிற தகவலை சிலர் சொல்றாங்க. மகாபாரதத்துல போய் பார்த்தோம்னா பரீட்சத் தான் அந்த தப்ப பண்ணியிருக்கார். ஜனமேஜயன் பாம்புகளை கொல்றதுக்காக யாகம் வளர்த்தார். ஆக இந்த கோவிலோடு கார்கோடகன் மூலம் தொடர்புடைய மன்னன் பரீட்சத் மகாராஜாவாக தான் இருக்க முடியும். உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கார்கோடகனுக்கு ஏற்பட்ட சாபம் என்ன? பரீட்சத் மன்னனை தீண்டியது. இன்னொரு பாவ செயலும் இருக்கு. அந்த பாவ செயல் நள மகாராஜாவோடு தொடர்புடையது. சூதாட்டத்தில் நாடு செல்வம் எல்லாத்தையும் இழந்து காட்டுல திரிஞ்சு வராரு நள மகாராஜா. காட்டுல ஏற்பட்ட காட்டு தீயில் கார்கோடகன் மாட்டிக்கிறாரு. தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது அந்த தீயிலிருந்து கார்கோடகனை நள மகாராஜா காப்பாத்தி விடுறார். அதற்கு நன்றி கடனா கார்கோடகன் தன்னுடைய விஷக்காற்ற நள மகாராஜா மீது பரவ செய்கிறார். நள மகாராஜா அழகு கம்பீரம் எல்லாத்தையும் இழந்து அகோர கோலத்துக்கு மாறுறார். நான் உனக்கு நல்லதுதானே பண்ணுன, நீ என்ன இப்படி மாத்திட்டேயே அப்படின்னு கார்கோடகன் கிட்ட கேட்கிறார். அதற்கு கார்கோடகன், உங்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன், இந்த கோலம் நீங்க மறைஞ்சு வாழ்றதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நள மகாராஜாவும் மறைந்து வாழ்றார். உருவம் மாறினதுனால யாருக்குமே அவரை அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அவருடைய மனைவி தமயந்திக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்படியே சிறிது காலம் போகுது. அதுக்கப்புறம் தான் இழந்த நாட்டையும் செல்வத்தையும் மீண்டும் பெறுறாரு நள மகாராஜா. மனைவி மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துறாங்க. அந்த சமயத்துல கார்கோடகன் மறுபடியும் போய் நள மகாராஜாவை பார்த்து அவரை தீண்டாரு. அந்த தீண்டுதலின் பேரில் நள மகாராஜாவிற்கு தன்னுடைய சுய உருவம் வந்துருது. நன்மை செய்த நள மகாராஜாவுக்கு தீமை செய்த பாவமும் கார்கோடகனுக்கு இருக்கு. இந்த ரெண்டு பாவத்திலிருந்தும் முக்தி பெறுவதற்காக தான் கோடகநல்லூர்ல இருக்கிற கைலாசநாதரை வணங்கியிருக்காரு கார்கோடகன். இதுல ஒரு கேள்வி, நள மகாராஜா பாண்டவர்களுக்கு முன்ன வாழ்ந்தவரா பின்ன வாழ்ந்தவரா? பாண்டவர்கள் காலத்திற்கு முன்னமே வாழ்ந்தவர். அப்பத்துல இருந்தே கார்கோடகனுக்கு பாவம் இருந்திருக்கு. ஜனமேஜயன் நடத்தின யாகத்தில் தப்பிக்கணுங்கிறதுக்காகவும் 2 பாவங்கள் நீங்குவதற்காகவும் கார்கோடகன் கோடகநல்லூருக்கு வந்திருக்கார். இப்ப இந்த புராண நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சரியா புரியுது. பாபநாசநாதர் திருக்கோவில் பாபநாசம் சூரியனுக்கு உரிய தலம். அதனால சூரிய கைலாயம் அப்படின்னு அறியப்படுது. சேரன் மகாதேவியில இருக்கிற கைலாசநாதர் திருக்கோவில் சந்திரனுக்குரிய தலமாக அறியப்படுது. இது சந்திர கைலாயம். இந்த 2 தலங்களையும் முன்னமே நாம பார்த்துட்டோம். இப்ப வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க. அந்த கோவில்களுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். பிளேலிஸ்ட்லயும் இருக்கு. சூரிய கைலாயம் சந்திர கைலாயம் மாதிரி கோடகநல்லூருக்கு என்ன பெயர்? பெயர் இருக்கிறதா எனக்கு தெரியல. நாமே ஒரு முயற்சி பண்ணி பெயரை கண்டுபிடிக்கலாமா? செவ்வாய் நவ கிரகங்களில் ஒருவர். இவருக்கு அங்காரதன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இதை தவிர இவருக்கு இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. மங்களன், குஜன், பௌமன், இரத்த காரகன். பழந்தமிழ் இலக்கியங்கள்ல செவ்வாய்க்குரிய பெயர்கள் என்ன? ஆரல், செம்மீன், செவ்வேல். இந்த பெயர்களை கொண்டு செவ்வாய் கிரகத்திற்குரிய இந்த கைலாயத்தை எப்படி சொல்லலாம்?
செவ்வாய் கைலாயம் அப்படின்னும் சொல்லலாம். இப்ப மற்ற பெயர்களை கொண்டு எப்படி சொல்லலாம்? அங்காரக கைலாயம், மங்கள கைலாயம், குஜ கைலாயம், பௌம கைலாயம், ரத்த காரக கைலாயம், ஆரல் கைலாயம், செம்மீன் கைலாயம், செவ்வேள் கைலாயம். இந்த பெயர்கள்ல எதை சொல்லலாம்? இல்லைனா இந்த பெயர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பெயர் எது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நவ கைலாயங்களில் சூரியனுக்குரிய தலம், சந்திரனுக்குரிய தலம், செவ்வாய்க்குரிய தலம், இது மூன்றும் மேல் கைலாயங்கள்னு அறியப்படுது. கல்யாண வரம் அளிக்கும் நந்தி இந்த தலத்துல சிறப்பு. இந்த தலம் செவ்வாய் கிரகத்துக்குரிய தலமாக இருக்கு. ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ இல்லைனா செவ்வாய் தோஷம் இருந்தாலோ இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை வணங்க தோஷம் விலகுங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு. குறிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க திருமணம் ஆகாம இருந்தாங்கன்னா இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கிற நந்தி தேவருக்கு விராலி மஞ்சளினால் ஆன தாலிய செஞ்சு போடுறாங்க. அப்படி போட்டு வணங்க திருமணம் கைகூடும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில இருக்கு. இந்த நந்தி தேவர் கல்யாண வரம் அருளும் நந்தி தேவரா அறியப்படுறாரு. மூலவரான சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். நவ கைலாயங்களில் மிகப்பெரிய லிங்க திருமேனி இவர்தான். இவருக்கு 8 முழ வேட்டிய கட்டுறாங்க. அவ்வளவு பெரிய திருமேனி. இவருடைய கருவறைக்கு வெளியில பிள்ளையாரும் முருகப்பெருமானும் துவார பாலகர்களா அமர்ந்திருக்கிறாங்க. சிவபெருமான் சந்நிதியில கோஷ்ட தெய்வங்களை பொதுவா பார்ப்போம். இந்த தலத்துல கோஷ்ட தெய்வங்கள் இல்ல, கொடிமரமும் இல்ல, பலிபீடமும் இல்ல. கால பெருவெள்ளத்துல கோஷ்ட தெய்வங்கள், கொடிமரம், பலிபீடம் எல்லாம் அழிஞ்சிருச்சா இல்ல உண்மையாலுமே இந்த தலத்துல இது எல்லாம் இல்லையா? இந்த கோயிலுடைய பண்டைய கால கட்டடத்தை பார்க்கும்போது கோஷ்ட மூர்த்திகள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கோஷ்ட தெய்வங்கள் எல்லாம் இங்க சிவபெருமானுக்குள்ளேயே அடக்கம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் கோஷ்ட மூர்த்திகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி சந்திரனுக்குரிய திருத்தலத்திலும் நவ கிரகங்கள் இல்ல, அவங்க எல்லாருமே சிவனுக்குள் அடக்கம் அப்படிங்கிற தத்துவம் இருக்கு. சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் புரிய அம்மன் தெற்கு நோக்கி அருள் புரியுறாங்க. அம்மனுடைய பெயர் சிவகாமி. இந்த தலத்துல அனந்த கௌரிங்கிற பெயர்ல ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனை வணங்க ராகு கேது தோஷம் விலகுங்கிற நம்பிக்கையும் பக்தர்கள் மத்தியில இருக்கு. செவ்வாய் கிரகத்துக்குரிய திருத்தலம். ஆனா இங்க இருக்கிற அனந்த கௌரி ராகு கேது தோஷங்களை நீக்கும் அம்மனா வணங்கப்படுறாங்க. அந்த சிறப்பும் இந்த திருத்தலத்துக்கு இருக்கு. இந்த திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கும். மேல் கைலாயங்களை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் என்ன கோவில்? நடு கைலாய தலங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். நடு கைலாய தலங்களில் முதல் தலம், நவ கைலாயங்களில் 4வது திருத்தலம் கோத பரமேஸ்வரர் திருக்கோவில், குன்னத்தூர். நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.